கொலோசையர் 1:13 சொல்லியிருக்கு, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்து விட்டோம்னு சொல்லி. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா அங்கிள்? கொலோசையர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தப்பட்டு நாம் எல்லாரும் இருக்கிறோம். அங்கே லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ், அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு, அந்த எண்ணமே அந்த சிந்தையே வேறு. அது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. ஓகே, முதலாவது பாருப்பா, வேறு லாங்குவேஜ்னு சொன்னேன். அது என்ன லாங்குவேஜ் தெரியுமா? விசுவாச மொழி. அப்படி என்றால் என்ன பொருள்? அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார் பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அப்படி நம்ம செயல்படணும். இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரோ அப்படி நம்ம பேசணும். இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார்? ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உலகத்தான் என்ன சொல்லுவோம்? ஐயோ இப்படி ஆயிட்டா அப்படிம்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, திராட்சை ரசம் இல்லை. அவர் என்ன செய்யலை? உலகத்தானை போல பேசலை. என்னப்பா நீ கல்யாணம் பண்ணுற, கூட 100 கிலோ கிரேப்ஸ் வாங்கியிருக்க வேண்டாமா? அப்படி கேட்கல. தீர்வாக இருந்தார், தீர்வை கொடுத்தார். ரைட். காற்றும் கடலும் கொந்தளிக்குது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அது உலகத்து பாஷை. பரலோக பாஷை என்னது? இறையாதே அமைதலாயிரு. எத்தனை பேர் புரியுதுங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் மொழியை குறித்து ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை போல பேச வேண்டும். ரைட். எல்லாரும் என்ன சொன்னாங்க? லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அது உலக மொழி. ராஜ்யத்தினுடைய மொழி என்ன? அவன் தூங்கிட்டு இருக்கான், நித்திரையாக இருக்கிறான். எத்தனை பேர் புரியுதுங்க? இட் இஸ் பாசிபிள். அப்படித்தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாருங்க. எனக்கு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது? ஐயா டாக்டர் சொல்லிட்டாங்க 4th ஸ்டேஜ் கேன்சர். பரலோக பாஷை எனக்கு தெரியும் பாருங்கள். நான் உடனே என்ன சொல்லிடுறேன் தெரியுமா? ஐ கேன்சல்டு தட். கற்றுக்கொள்ளுகிறீர்கள் அருமையானவர்களே? எந்த துர்ச்செய்தி வந்தாலும் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஐ கேன்சல் தட். இட் இஸ் கேன்சல்டு சொல்லுங்கங்க. அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அந்த அம்மாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. இது நடந்து 5 வருஷம் இருக்கும். மகா ஃபோன் பண்ணுறான், அங்கிள் எங்கள் அம்மாவை டாக்டர் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. நான் எங்கே தூக்கிட்டு போகணுன்னு தெரில, 4th ஸ்டேஜ் கேன்சர். நான் ஃபஸ்ட்டில் சொன்னது இட் இஸ் கேன்சல்டு, நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் அம்மா எங்கேம்மா இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க அங்கே அடையாறு இன்ஸ்டியூட்டில் வராந்தாவில் வச்சுட்டு நான் இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது? பரலோக பாஷையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இப்போ என்ன செய்யுதுமா? ஒரே வயிற்று வலி தாங்க முடியல, வயிற்றில் கை வைமான்னு பரலோக பாஷை பேசுகிறேன். இயேசு நாமத்தினால இப்பொழுதே வயிற்று வலியை ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொன்னேன். இப்போ பாருமா அம்மா எப்படி இருக்காங்க? அங்கே அம்மா துடிச்சிட்டு இருந்தாங்க 2 மணி நேரமாக. இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்களே. உடனடியாக அந்த வயிற்று வலி நின்றது. உடனே நான் அடுத்த பரலோக பாஷையை பேசினேன். ஏன் அந்த வயிற்று வலி நின்றுச்சு தெரியுமாம்மா? கேன்சர் வைரஸு கடைசி வைரஸும் அழிந்து போய்விட்டது என்று நான் சொன்னேங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. ஐயா உன் தகப்பனாகிய தேவன் உன்னுடைய ரோல் மாடல் என்ன சொன்னார்? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். அதுதாங்க பரலோக பாஷை. அடுத்த ஒரு பரலோக வழியை சொல்லி தரட்டுமா? ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாகவே அதை பேசுவது பரலோக சிஸ்டங்க, ஸ்ட்ராட்டஜி. பழைய ஏற்பாட்டில் அறிஞ்சிருந்தாங்களங்க. ஆட்டு இடையின்னு அறிஞ்சிருந்தான் பாருங்க. யுத்தமே துவங்கவில்லைங்க. என்ன சொல்லிட்டான்? கோலியாத் நீ ரொம்ப டாலாக இருக்கா, கொஞ்சம் உட்காரு, உனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரையும் இன்னைக்கு பிரியாணி பண்ணுவேங்கிறாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஐ எம் டாக்கிங் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார் பாருங்க. இந்த ட்ரூத் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தாவீதை போல பேசுவீர்கள், யோசுவாவை போல பேசுவீர்கள், எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல் அப்போஸ்தலனை போல பேசுவீர்கள் அருமையானவர்களே. அதுதான் பரலோக பாஷை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார். இட்ஸ் ஸோ ஈஸி, ஸோ ஈஸி. நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இல்லைங்க. என் செய்தி 100 செய்தி கேளுங்க.
ஒரு அம்மா 80 செய்தி கேட்டாங்க. ரைட்? எங்கே? கன்னியாகுமரியில். புருஷன் இறந்து போயிட்டார், தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க டாக்டர். வீட்டில் கொண்டு வந்து வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோக பாஷை பேசுகிறேங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சிஸ்டர்? நீங்கள் தானே பிரதர் சொல்லி, ஃபோனில் தான் நடக்குது இதெல்லாம், நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அவர்கள் 80 செய்தி கேட்க வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லைங்க. அவங்க புருஷனாகிய ரெஜிஸை எழுப்புறாங்க. ரெஜிஸ் எழுந்துருங்க, இல்லாத உயிர் அங்கே இருக்கிறது போல் எழுந்துருங்க. 25 நிமிடம் பேசினார்களாம். 26வது நிமிஷம் உயிரோடு வந்துட்டாங்கங்க. நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஹூ இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல்? இயேசு கிறிஸ்துங்க. உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன செய்யலை? மாம்சத்தில் செயல்படவில்லை, பயத்தில் ஆப்ரேட் பண்ணலை, திகிலில் ஆப்ரேட் பண்ணலை, தில்லாக இருந்தார். ஏன்? தன்னுடைய நாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறதை அறிந்திருந்தார். தபித்தாலே எழுந்துரு என்று பீட்டர் சொல்கிறான். அவனுக்கு என்ன தெரிஞ்சது? பரலோக வல்லமை தன்னுடைய நாவிலே இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அறிவு தாங்க பிரச்சனை. ரைட்? நான் இவரோடு சேர்ந்துட்டேன். யாரோட? யோசுவாவோட. சூரியனை பார்த்து பேசின யோசுவாவை போல நான் பேசுகிறேன். அந்த ராட்சதனை தலையை எடுத்தான அந்த ஆட்டு இடையனை போல நான் பேசுகிறேன். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, இவர்களை போல நீங்கள் பேசுங்க. இப்படித்தான் இந்த உலகத்திலே செயல்படும்படியாக தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறான். சொன்ன பாருங்க, யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, வேற யார்? தெபொராளை எடுத்துக்கொள்ளுங்க, வேற யார்? இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், இவர்கள் எல்லாம் இந்த கலையை கற்றிருந்தார்களே. நம்ம 21வது நூற்றாண்டிலே இந்த உலகத்தை உலுக்க வேண்டாமா? உலகத்தை உலுக்குவதற்கு தேவையான சூப்பர் நேச்சுரல் பவரை உங்கள் நாவிலே தேவன் கொடுத்தருளவில்லையா? அவர் கொடுக்காமலேயா என்ன சொல்லலை? ஐயா, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு தேவையான சூப்பர் நேச்சுரல் பவரை நம்முடைய நாவிலையும் வைத்திருக்கிறார், கையிலையும் வைத்திருக்கிறார், ட்ரெஸ்ஸிலையும் வைத்திருக்கிறார், எச்சிலையும் வைத்திருக்கிறார். வேறு எதில் வைத்திருக்கிறாரு? நிழல்லையும் வைத்திருக்கிறாருங்க. பரலோக பாஷையை அல்லது பரலோக ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கொள்ள எங்கள் செய்தி ஒரு 100 செய்தியை ரூம் போட்டு கேளுங்களேன். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.